ஆலயங்கள் தரிசனம் நிகழ்ச்சிக்காக நாம் அன்றைக்கி இருக்கிறது முப்பந்தல். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து நாகர்கோவில் போகிற வழியில் ஆரல்வாய்மொழிக்கு முந்தின ஸ்டாப்லேயே இருக்கக்கூடியது முப்பந்தல். இங்கே இசக்கியம்மன் கோவில் இருக்குது. இங்கே முப்பந்தல் அப்படிங்கிற பெயர் வர்றதுக்கே ஒரு கதை இருக்குது. அதாவது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு டைமில் அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம அவ்வை பாட்டி இந்த இடத்துலலாம் 3 பேருக்குமே பந்தல் போட்டு சமாதானம் பண்ணி வச்சு நல்லபடியாக அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் முப்பந்தல் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இங்கே ஒரே அம்மன் தான், ஆனால் 2 கோயிலாக இருக்குது. அதாவது ஒன்று பழைய சன்னதி, இன்னொன்று புதிய சன்னதி. நான் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்தப்பெல்லாம் பழசு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா, பழசு அப்படிங்கிறது இது நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட கோவில். அது ஒன்று தெரியுதுல்ல, இதான் பழைய கோவில், சிறியதாக இருக்கும். ஸோ அந்த வழிபாடு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்குது வழி. ஆனால் எல்லா சமுதாயத்தில் உள்ளவங்களும் வருவாங்க, வழிபடுவாங்க, வேண்டுதலாக நிறைவேற்றிருவாங்க. இதுக்கு பக்கத்திலே இருக்கிற பெரிய கோபுரம் கட்டப்பட்டது இந்து சமய அறநிலைத்துறையால் நிர்வாகம் பண்ணப்பட்டது. ஆரல்வாய்மொழி இயற்கையாகவே காற்றாலைகள் நிறைந்த பகுதி. ஏன்னா அங்கே ஆசியாவிலே அதிகமாக காத்தடிக்கக்கூடிய பகுதி இதுதான். அந்த ஆரல்வாய்மொழி மலைகளுக்கு அடிவாரத்தில் இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கிறது தான். எங்கெங்கோ இருந்து வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பொங்கல் வழிபாடு பண்ணுறதுக்காக நிறைய அடுப்புகள்லாம் வச்சுருக்கோம். நம்மளே விறகு கொண்டு வந்து பொங்கல் வச்சுக்கலாம், வழிபாடாக நிறைவேற்றிக்கலாம். பெரும்பாலும் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டி அம்பாளை மனமுருக வேண்டிக்கிட்டு ஒரு தொட்டில் வாங்கி கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குது. பொதுவாகவே இசக்கியம்மன் வரலாறு ஒவ்வொரு ஊர்களிலும் சின்ன சின்ன மாற்றங்களோட ஒவ்வொரு கதை இருக்கும். இங்கே இருக்கிற இசக்கியம்மனோட கதை என்னென்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பலவூர் அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள இசக்கியம்மன் தான். ஸோ அவங்க பழி தீர்த்துட்டு ஆக்ரோஷமாக மேற்க நோக்கி நடந்து வராங்க. அந்த டைமில் தான் ஔவையார் பாட்டி சேர சோழ பாண்டியர் 3 மன்னர்களையும் கூப்பிட்டு ஏதோ இஷ்யூனால் பந்தல் போட்டு அங்கே மீட்டிங் நடத்திட்டு இருந்தாங்கல்ல. அப்போ அந்த டைமில் தான் இவங்க நடந்து போகும்போது இவங்கள பார்த்துட்டு ஔவையார் பாட்டி, நீ இங்கே இருந்து இந்த மக்களுக்கு நீ அருள்பாலிமா அப்படின்னு சொன்னதுனால இந்த அம்மன் இங்கே இருந்துட்டாங்க. ஸோ ஔவையார் பாட்டிக்குன்னு தனியாக உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோவில் இங்கே தான், முப்பந்தல் அப்படிங்கிற இடத்துல ஔவையாருக்குன்னு தனியாக ஒரு கோவில் இருக்குது. இதுதான் அந்த ஔவையார் பாட்டியோட கோவில். தீராத சண்டை எது இருந்தால் ஔவையார் பாட்டி கோவிலில் முறையிட்டால் அது உடனே தீர்ந்துடும், சமாதானமாகிடும் அப்படிங்கிறது ஐதீகம்.